லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எப்பவுமே அன்பா உன் மேல ஒரு காதல் இருக்கும். ஆனா இப்போ உன் மேல வர காதல், உன் மேல இருக்க மதிப்புல வர காதல், உன் மேல இருக்க மரியாதையில வர காதல். என்ன வாத்தி, பேச்செல்லாம் ரொம்ப அருமையா இருக்கே. இன்னும் சில விஷயங்களை வார்த்தையில எல்லாம் சொல்ல முடியாது மேடம். வார்த்தையால சொல்ல முடியாதுன்னா வேற எப்படி சொல்லுவிய? அதான் அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா ஐயா? உட்காருங்க. சரிங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க சுந்தரம்? சௌக்கியமா இருக்கேன் ஐயா. ஐயா இருக்கும்போது சௌக்கியத்துக்கு என்ன குறை? அப்புறம் என்ன விஷயமா இம்புட்டு தூரம் வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்கய்யா. தம்பி சரக்கு நம்ம கடையில இருந்தா எடுத்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்த பொருளுக்கு காசு கொடுத்துட்டு போச்சு. அன்னைக்குன்னு பார்த்து நான் கடையில இல்ல, தேவகோட்டை வரைக்கும் ஒரு சோழியா போயிருந்தேன். அதான் பணத்தை வர வச்சுட்டு நோட்டை தம்பிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் தம்பி வியாபாரத்துல எப்படி? சிதம்பரம் ஐயாவோட பிள்ளைய பத்தி சொல்லவா வேணும்? வியாபாரத்துல நாணயம் தான் ரொம்ப முக்கியம். ₹1 காசா இருந்தாலும் கணக்கு வழக்கு சரியா இருக்கணும், இல்லன்னா மனஸ்தாபம் தான் வரும். அதெல்லாம் தம்பி கணக்கு வழக்குல ரொம்ப சுத்தமியா. சரி, என்ன சாப்பிடுறீங்க? பரவாயில்ல இருக்கட்டும்யா. நாகு, மாமா குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாத்தா. ஐயா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இப்ப நான் உங்க முன்னாடி உசுரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்க மகா அமுதாதான். ஏங்க, இந்த வீட்டுக்கு வந்தா அவ பேச்செல்லாம் பேசாதீங்க. வியாபார விஷயமா வந்தமா பேசணுமான்னு இருக்கணும், புரியுதா? நாகு, வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுறது? நீங்க சொல்லுங்க, உசுறு போற அளவுக்கு அப்படி என்ன சமாச்சாரம் நடந்தது? ஐயா, இன்னைக்கு என் குடும்பம் உசுரோட இருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்க தாயா. என்ன நானா? நான் என்ன பண்ண? நானே எல்லாத்தையும் இழந்துட்டு கஷ்டத்துல இருக்கேன். என் பையனே உங்ககிட்ட இருந்து பொருள் எடுத்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல நான் உங்க குடும்பத்தை காப்பாத்துனதா சொல்றீங்க? அம்புட்டு திராணி எல்லாம் எனக்கு இல்ல சுந்தரம். ஐயா, நீங்க எப்படி சொல்லலாமா? சிதம்பரம் ஐயா நிழல் கூட நல்லதான் பண்ணும். நான் சொல்றது உங்க பொண்ணு அமுதாவ, உங்க வளர்ப்பை பத்தி சொன்னீங்க. நேத்து என் பொண்ணு பள்ளிக்கூட மாடியில் ஏறி தற்கொலை பண்ண போயிட்டாயா. என்னையா சொல்றீங்க? ஆமையா, அவன் மட்டும் மேல ஏறி குதிச்சு செத்து இருந்திருந்தானா நானும் என் குடும்பமும் சேர்ந்தே போயிருப்போம்யா. இப்ப நான் உங்க முன்னாடி உசுரோடு இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்க பொண்ணு அமுதாதாயா. அவ தற்கொலை பண்ணிக்க போனதுக்கு காரணம் வேறவா இருந்தாலும் இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? அவ ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதான் இப்படி பண்ணிட்டான்னு என் மகளை பத்தி தப்பாதானே பேசும். அப்படி ஒரு பேச்சை கேட்டு நானும் என் மனைவியும் எப்படிங்க உசுரோட இருக்க முடியும்? அது எதையுமே நடக்க விடாம என் குடும்பத்தை மீட்டு கொடுத்தவங்க போகாம பாத்துக்கணியா. இனி பொண்ணுங்க தாங்களுக்கு நடக்கிற கொடுமைய வெளியே சொல்ல தயங்க மாட்டாங்க. இனி தைரியமா இருப்பாங்க. இனி தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க.
பொண்ணுங்க மானத்தை காட்டி மிரட்டி தப்பு பண்ணவங்க எல்லாம் இனி அந்த தப்ப பண்ணவே முடியாது. அப்படி ஒரு காரியத்தை உங்க பொண்ணு பண்ணிருக்காங்க. பல பேர் மானத்தையும் பல பேர் குடும்பத்தோட உசுரும் போகாம உங்க பொண்ணு காப்பாத்திருக்காங்க. உங்க பொண்ணு பண்ண விஷயத்தை தான் இன்னைக்கு ஊர் உலகமே பாராட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஊர் உலகமே பெருமை கொண்டாடுற ஒரு பொண்ணை பெத்த உங்களுக்கு தாயா நான் நன்றி சொல்லணும். வரேன்யா, வரேன் தம்பி. சரி, வரேங்கம்மா. என்ன மாமா, அந்த ஆளு உங்க பொண்ணை பத்தி சொன்னதும் அப்படியே மனசு குளிர்ந்து போச்சோ? அப்படியே உங்க பொண்ணு நினைப்பு வருது போல இருக்கு. என்னங்க உங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே பூரிச்சு போய் கிடக்குது போல இருக்கு. அந்த ஆள் தான் ஏதோ விவரம் தெரியாம அவன் பொண்ணுக்கு ஏதோ நல்லது நடந்துச்சுன்னு பேசிட்டு போறான். அவளால நமக்கு என்ன நல்லது நடந்திருக்கு சொல்லுங்க? இப்ப கூட அவ பண்ணத அந்த ஆளு தான் பெருமையா பேசிட்டு போறான். அவ பண்ணது என்ன நல்லதா? அத்தனையும் பிரச்சனை, வம்பு, சண்டைதான். இதெல்லாம் இவளுக்கு தேவையா? அவன் ஒரு ஆம்பளை, ஏதாவது பொறுக்கித்தனம் பண்ணிட்டு போனா இவளுக்கு என்ன? அப்படியே மனசுல ஜான்சி ராணி நினைப்பு. அப்படியே அநியாயத்தை கண்ட பொங்கி எழுந்துருவாளா? அவன் திரும்பி வந்து பழி வாங்கணும்னு நினைச்சா பாதிக்கப்பட போறது யாரு? அவ மட்டுமா? நாமளும் சேர்ந்துதானே. அவ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது ஒண்ணு பெருமை கிடையாது, பிரச்சனை தான். அத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க நீங்க. ஐயோ, இவ நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டா. பொம்பளை பிள்ளைங்கிற அடக்கம் கொஞ்சமாச்சும் இருக்கா? ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்து அவன் கோவத்துல என்ன பண்ண போறானே தெரியல. நிறுத்து. இன்னொரு வார்த்தை என் மகளை பத்தி பேசுன அம்புட்டு தான். நீ என் மகளை பத்தி குத்தம் சொல்றியா? அவ தங்கம், சொக்க தங்கம். அவ என்ன ஊர் முன்னாடி தலகுனிய வச்சிருந்தாலும், என் பேச்ச மீறி இந்த வீட்டை விட்டு போயிருந்தாலும், எனக்கும் அவளுக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருந்தாலும், அவ என் பொண்ணு. அது என்னைக்கும் மாறாது. அவகிட்ட நான் பாசத்தை வெளிப்படையா காட்டாட்டாலும் என்னைக்கும் என் முழு பாசமும் அவளுக்கு தான். அவ ஏன் ரத்தம். அவ எது பண்ணாலும் சரியாதான் இருக்கும். அவளை பத்தி தப்பா பேச யாருக்கும் உரிமை இல்லை, என்ன தவிர. நான் அவளை தப்பு சொல்லுவேன், திட்டுவேன், பேசாம இருப்பேன், பார்க்காம இருப்பேன். அது அப்பா மக உறவுக்குள்ள இருக்கிற பிணைப்பு. என்னை பத்தி அவளுக்கு தெரியும், அவளை பத்தி எனக்கு தெரியும். நடுவுல நீ யார் பேசுறதுக்கு? அவ என் பொண்ணு, நான் அவ அப்பன். அவளை பத்தி நீ தப்பா பேசுன தொலைச்சு புடுவன். தொலைச்சு போகல. நீங்களா எம்பிட்டு அடிபட்டாலும் திருந்தவே மாட்டீங்க. பாத்தியா இளங்கோ, என் மக பண்ண விஷயத்த பாத்தியா? காலங்காலமா பொண்ணுங்களை பயமுறுத்தி தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆம்பளைங்களுக்கு சரியான சவுக்கடி கொடுத்திருக்கா. பொண்ணுங்களுக்கு புது தெம்ப கொடுத்திருக்கா. யாரும் செய்ய துணியாத விஷயத்த என் மக துணிச்சலா பண்ணி இந்த அப்புச்சிக்கு பெருமை தேடி கொடுத்திருக்கா. நான் இழந்த சொத்தெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா என்னைக்குமே என் சொத்து என் மக அமுதாதான். அவளை விட எதுவும் பெருசு இல்லை இளங்கோ, பெருசு இல்லை. ஐயா வடிவேலு, ஏயா அழுவுற? ஐயா வடிவேலு, எதுக்குயா அழுவுற? என்னாச்சு? என்னடா இப்ப சொல்ல போறியா இல்லையா? எதுக்குடா அழுவுற? மா, என் பொண்டாட்டி என்ன தண்ட சோறு
நான் எதுக்கும் ஆகாதவன் சொல்லி என்ன அவமானப்படுத்திட்டாமா. அது பத்தாதுன்னு அவங்க அப்பனும் என்ன வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பையன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாருமா. இதெல்லாம் கேட்ட எனக்கு ஒரே அவமானமா இருக்குமா, அசிங்கமா இருக்குமா. அவங்க சொல்ற மாதிரி தானடா நீயும் நடந்துக்கிற. பொறுப்பா ஏதாவது ஒரு வேலை பாக்குறியா? நீ என்ன தனியாளா? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. உன்னை நம்பி உன் பொண்டாட்டி இருக்கா. அவங்க அப்பா என்னதான் வசதியானவரா இருந்தாலும் 4 காசு சம்பாரிச்சாதானே உன்னை மதிப்பாக. என்னம்மா நீயும் என்ன அவங்கெல்லாம் சொல்ற மாதிரி குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் என்ன வேலை வெட்டி பார்க்க கூடாதுன்னு இருக்கனா? நான் என்னம்மா பண்றது? எனக்கு எதுவுமே சரியா அமைய மாட்டேங்குதுமா. ஏதோ வருமானம் இல்லைனாலும் மல்லிகை கடை பார்த்துட்டு இருந்தப்போ தொழில்னு சொல்றதுக்காவது ஒண்ணு இருந்துச்சுமா. அதையும் இப்ப புடுங்கிட்டாங்க. அதே மாதிரி சித்தப்பா குடும்பமும் அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இந்த செந்தில் பையன் என் அண்ணன் செத்த விஷயத்த நான் மறைச்சிட்டேன்னு சொல்லி என் மேல கோவப்படுறாங்க. அவங்க கிட்ட எதுவுமே கேட்க முடியலையே. இல்லனா பழனி அண்ணனாச்சும் ஏதாச்சும் ஒரு வேலை கொடுக்கும். அப்பப்போ எனக்கு செலவுக்கு காசு கொடுப்பாரு. அதுவும் இப்ப எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சுமா. நான் ட்ரை பண்ணாத இடமே கிடையாதுமா. அதுக்கு இப்போ நான் என்னடா பண்றது? அம்மா எனக்கு ஒரு யோசனை இருக்கு, அதை சொல்லட்டுமாமா? சொல்லு. அதாம்மா, நம்ம ஸ்கூல் இருக்குல்ல, உன் மருமக கூட கரஸ்பாண்டடா வேலை பாக்குறாங்களே, அங்க குழந்தைங்களுக்குலாம் சமைச்சு போடுற கான்ட்ராக்ட் வருதுமா. அத உன் மருமக கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்தா நானும் ஒரு பொழப்ப பார்த்த மாதிரி இருக்கும்லம்மா. ஏமா என்னம்மா பாக்குற? நீ எப்படிடா சமைப்ப? உனக்கு என்னடா சமையல் தெரியும்? மா அதெல்லாம் நான் ஆளை வச்சு பண்ணிக்கிறேம்மா. நீ மட்டும் அவங்க கிட்ட சொல்லி எப்படியாச்சும் எனக்கு வாங்கி கொடுமா. ஐயா, நான் எப்படி போய் அவகிட்ட கேக்குறது? என்னம்மா இப்படி சொல்ற? அவங்க உன் மருமக தானே, நீ சொன்னா கண்டிப்பா கேட்க போறாங்க. அதுக்கு இல்லையா அவகிட்ட. என்னம்மா ஏமா இப்படி சலிக்கிற? மா நான் உன் புள்ளம்மா, என்ன நம்ப மாட்டியாமா? நான் கண்டிப்பா பண்ணுவோமா, என்ன நம்புமா. சரிப்பா, நீ கவலைப்படாத, நான் கேக்குறேன். சரி சரிம்மா, சரிம்மா கேக்குறேன். மாப்ள மாப்ள, என்ன ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா? என்னடா என்ன மாப்பிள முகம் ஒரு வாட்டமா இருக்கு? மாப்பிள அதான் எல்லாரும் நினைச்ச மாதிரி வாத்தியார் ஆயிட்டில்ல, அப்புறம் என்ன சட்டு புட்டுன்னு பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி போகாம ஏன்டா மூஞ்சி உருண்டு வச்சிட்டு இருக்க? அப்படி என்ன சோகம்? எல்லாம் உன் மகளை பத்தினதுதான். அவளுக்கு என்னடா ஆச்சு? அவளுக்கு ஒன்றும் ஆகல, பயப்படாத. அவளை நினைச்சு நான் தான் நல்லா இல்ல. ஆஹா, ஏதோ குழப்புறானே. என்னடா சொல்ற? 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா தானே வேலை பாக்குறீங்க? எத்தனை பேருக்கு புருஷன் பொண்டாட்டிய ஒன்னா வேலை பார்த்து இப்படி 24 மணி நேரம் ஒன்னா கூட இருக்க பாக்கிய யாருக்கு கிடைக்கும்? 24 மணி நேரமும் என் கூட இருந்து என்ன பண்ண? ஸ்கூல்ல கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறா. ஏதோ முன்னாடி வீட்டுல இருந்தப்ப அப்பப்பா உன் முகத்தை பார்த்து திருப்திப்பட்டு இருந்தேன். எங்க நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சு அவளை பார்க்க முடியாதுன்னு நினைச்சா இப்போ அவ வேலைக்கு போய் ரொம்ப பிஸி ஆயிட்டா. இதுவே உன் பிரச்சனையா? அமுதா, சித்தப்பா கொஞ்சம் நெல்லுமா. என்னம்மா வாத்தி ரொம்ப ஃபீல் பண்றாப்ல? கரஸ்பாண்டம்மா கொஞ்சம் கருணை காட்டக்கூடாதா? பையன் உன்னை பார்க்க முடியல, பேச முடியல, ரொம்ப வருத்தப்படுறாமா. இந்த பையனோட மனசை ஒரு மனுவா நினைச்சு கொஞ்சம் பார்த்து என்னன்னு கேளுமா. மத்தியானம் சாப்பாடு கூட என் கூட உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறா, என்னன்னு கேளுமாமா. என்னம்மா? சித்தப்பா உங்க மாப்பிளைக்கு தெளிவா புரிய வைங்க, அது பள்ளிக்கூடம், காதல் கூடம் இல்ல. பாத்தியா மாமா, பாத்தியா கரஸ்பாண்டன்ட் ஆனதும் மேடம் எப்படி ரைமிங்கா பேசுறாங்க பாத்தியா? என்னம்மா? என்ன சித்தப்பா இவங்க தான் புரியாம பேசுறாங்கன்னா நீங்களும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு வாத்தியாரு, நான் கரஸ்பாண்டன்ட். அந்த ஒரு தூரம் எப்பவும் பாக்குறவங்களுக்கு தெரியணும். நாங்க புருஷன் பொண்டாட்டிங்கிறதுக்காக அந்த நெருக்கத்தை அங்கன காட்டினா
பாக்குறவங்க என்ன நினைப்பாக நீங்களே சொல்லுங்க. பொதுவா சொல்லணும்னா மத்த வாத்தியார்கிட்ட நான் காட்டுற கண்டிப்பை விட இவங்க கிட்ட கொஞ்சம் கடுசாதான் இருக்கணும். கரெக்ட். இவங்களுக்கு மட்டும் சலுகை பண்ணா மத்தவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாளா? அதானே. முன்னுதாரணமா இருக்க வேண்டிய நாமளே தப்பு பண்ண முடியுமா? யோ, என் மக சொல்றது சரிதானே? உன் பாட்டுக்கு கரஸ்பாண்டா கண்டடிச்சு காதல் பண்ணிக்கிட்டு இருந்தா மத்த பிள்ளைகளுக்கு நாம எப்படி ஒழுக்கமா இருக்கோம்னு சொல்ல முடியும்? முதல்ல நாம சரியா இருக்கணும்ல. அதத்தான் என் மக செஞ்சா அத போய் தப்புன்னு சொல்ற. நீ என்னைக்கு அவளை விட்டு கொடுத்து பேசிருக்க? நான் தான் அவளை கரஸ்பாண்டன்ட் ஆக்கணும்னு இருந்தேன். இப்போ ஏன்டா கரஸ்பாண்டன்ட் ஆக்கணும்னு இருக்கு? ஏமாமா, அவ வீட்டுக்கு வந்தாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கலாம்ல. இங்க வந்து வேலை வேலைன்னு சொன்னா எப்படி? சித்தப்பா, அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிற பிரச்சனைகளை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் முதல்ல சரி பண்ணணும். அதுக்காக தானே நான் அந்த பதவிக்கே வந்திருக்கேன். அந்த வேலையை பார்க்காம வேற என்ன பண்ணணுமா வாத்திக்கு? நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் இம்புட்டு பெரிய பொறுப்பு எனக்கு கொடுத்திருக்கீங்க. அத நான் சரியா செய்யணும்ல. கரெக்டா செல்லா. அதெல்லாம் சரிதான். யார் வேண்டாம் சொன்னது? என்ன கவனிச்சுக்கிறதும் அவங்க பொறுப்பு தானே. பேச முடியாத வருத்தம் எனக்கும் இருக்கும்ல. ஆமாப்பா, எனக்கும் அந்த வருத்தம் தான். எந்நேரமோ வீட்டுக்குள்ளேயே வளைய வளைய வந்துகிட்டு இருந்தா ஏத்த அமுதா ஏத்த அமுதான்னு நானும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். இப்ப அவ இல்லாம எனக்கு என்னவோ வெறுக்குன்னு இருக்கு. ஆமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் உன் மருமையை கிரைண்டர் ஆக்கிட்டே இருக்கணும். அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. அப்புறம் ஒரு நல்ல அந்தஸ்துக்கு போனதுக்கு அப்புறம் கண்டுக்க மாட்டான்னு புலம்புறது. உனக்கும் உன் மகனுக்கும் ஒரே புத்திதான். அதெல்லாம் இல்லடா. இந்த புள்ள இம்புட்டு ஒசரம் போனது என்னை விட யாருக்கு சந்தோஷமா இருக்க போகுது? அதுலலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா ஒரு மருமகளா அவளை வீட்டுல பார்க்க முடியாம பேச முடியாம ஒரே ஏக்கமா இருக்கு. அவ இல்லாம சரியா சமைக்கவே தோண மாட்டேங்குது, சரியா சாப்பிட தோண மாட்டேங்குது. அத சொன்னேன்டா. அத்தை, நான் இம்புட்டு ஒசரமான இடத்துல உட்கார்ந்துருக்கேன்னா அதுக்கு நீங்க, சித்தப்பா, உங்க புள்ள, நீங்க எல்லாருமே தான் காரணம். என்னைய இப்படி ஆக்கிட்டு நீங்களே இப்படி வருத்தப்படலாமா? சும்மாதா மனசுல பட்டத சொன்னேன். சரி சரி, போலாமா? இல்ல, நீங்க பைக்ல போங்க, நான் தனியா வரேன். பாத்தியா மாமா, முதல்ல பைக்லயாவது பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்தா, இப்ப அதுவும் இல்ல. ஆமா, அவ ஒரு கரசு, நீ ஒரு வாத்தி, உன் பின்னாடி வந்தா நல்லாவா இருக்கா? நீ கிளம்பு, அவ பின்னாடியே வருவா. அதுவும் இல்லாம இப்ப நீ முருகனுக்கு மாலை போட்டிருக்க, சுத்த பத்தமா இருக்கணும் என்ன? ஆமா, அடுத்த மாசம் வர ஆஞ்சநேய சாமிக்கு மாலை போடணும். எதுக்கு இப்படி தனித்தனியா மாலையை போட்டுக்கிட்டு மொத்த மாலையும் ஒன்னா போடுங்க. நான் பாட்டுக்கு வடக்க எங்கேயாவது சாமியாரா போடுவேன். சாமியாரா போடுறேன். யோ மாமா, நீ சம்சாரி ஆகலங்கிறதுக்காக என் வாழ்க்கையை சதைக்க பாக்குறியா? நீ நல்லாவே இருக்க மாட்டேன். நல்லாவே இருக்க மாட்டேன். போமாப்ல போ, போய் பசங்களுக்கு ஒழுங்கா பாடம் எடு. போயா சரியா மாமா? பாரு, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். ஏக்கா, நீயும் கொஞ்சம் ஓவராத்தான் போற. அவனை கொஞ்சம் குடும்பம் நடத்த விடு. இப்படி அடுத்தடுத்து மாலையை போட்டுக்கிட்டே இருந்தா பையன் நெசமாவே சாமியார் ஆயிட்டு போறான். அப்புறம் மூஞ்சில மூத்திரம் பேய பேரம் பேத்திய பிறக்காம போயிட போதுங்க. டேய் சும்மா இருடா. பெரியவங்க எங்களுக்கு தெரியும் எதை எப்ப பண்ணணும்னு. அமுதா, நேத்தே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க அத்தை? நம்ம ஸ்கூல்ல இந்த சாப்பாடு விஷயமா இந்த கேண்டீனை கான்ட்ராக்டுக்கு கொடுக்க போறீங்களாமே, அத நம்ம வடிவேல் பையனுக்கு போட்டு கொடுத்தா கொஞ்சம் சௌரியமா இருக்கும். என்னோட எலி அமனத்தோட ஓடுதுன்னு பார்த்தேன். அந்த பயலும் வேலை எதுவும் சரியா அமையாம வெட்டியா தானே சுத்திக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா பாத்து காட்டியும் ஒரு கடைய வச்சு குழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தான். அதையும் நாம எடுத்துக்கிட்டோம். அவங்க மாமனார் வேற தண்டச்சோறு வெட்டி பையன்னு திட்டிக்கிட்டே இருக்காராம். அதான் நாமளா பார்த்து ஒரு வழியை நம்ம காட்டி விட்டுட்டா. ஏக்கா, என்ன பேசுற நீங்க?
அது சின்ன பசங்களுக்கு சாப்பாடு போற சமாச்சாரம். அதுல இந்த விளங்காத வயலை இழுத்து விட்டு அது 7:30 போய் முடியிருக்கா? இந்த வார்க்கா அப்புறம் அமுதா பிள்ளைக்கு ஏதாவது சிக்கல்ல கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். டேய், உன் மருமகனை நீயே இப்படி சொன்னா எப்படிடா? என்னதான் இருந்தாலும் அவன் இந்த வீட்டு புள்ள தானே, என் வயித்துல பிறந்தவன். அவன் வாழ்க்கையை சரி பண்ணணும்ல. அவன் தப்பானவனா இருந்தாலும் எப்படியோ போறான்னு ஒரு அம்மாவா என்னால சும்மா இருக்க முடியாது இல்லம்மா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதே அத்தை. இன்னைக்கு மதியம் இது சம்பந்தமா கான்ட்ராக்ட் பத்தி பேச ஒரு 4-5 பேரு அவங்க சமைச்சதை கொண்டு வராக. அதுல அவங்க என்ன மாதிரி ருசியோட செஞ்சிருக்காக, பொருட்களை எந்த அளவுக்கு, அதாவது உதாரணமா பருப்பு எவ்வளவு போட்டிருக்காகன்னு பாப்போம். பசங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி எந்தெந்த பொருட்களை பயன்படுத்திருக்காகன்னு பார்த்துட்டு அதுல எது நல்லதோ அவங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்கறத பத்தி பேசியிருக்கோம். அதனால அவங்களையும் சமைச்சு மதியம் எடுத்துட்டு வர சொல்லுங்க. அட என்னம்மா, நீ அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். நீ ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு யாராவது மறுப்பு சொல்லுவாங்களா? ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறதை விட்டுட்டு சமைச்சு எடுத்துட்டு வர சொல்றியே. அக்கா என்ன பேசுற நீ? குடுக்குற இடத்துல இருக்கப்ப அதிகாரத்தை என்னைக்கு தப்பா யூஸ் பண்ண கூடாது. நியாயமா இருக்கிற அமுதாவை நாமளே தப்பா நடக்க வைக்கலாமா? இந்த பாரு, உன் பையனை ருசியா ஆரோக்கியமா சமைச்சு கொண்டு வர சொல்லு. மத்தவங்க கொண்டு வரதை விட அவன் சமைச்சது நல்லா இருந்துச்சுன்னா கான்ட்ராக்ட் அமுதாப்புல உன் பிள்ளைக்கு கொடுக்க போறா. ம்